தியான வழிபாட்டிற்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் மூன்று கடவுளின் திருப்பெயராலே நாம் வாழ்த்துகிறோம். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் நாம் இந்த காலை தியான வழிபாட்டிலே என்ன நோக்கத்தோடு, பொருத்தனையோடு, உபவாசத்தோடு, ஜெபத்தோடு பங்கு பெறுகிறோமோ அவை அனைத்தையும் ஆண்டவர் நம் வாழ்வில் நமக்கு நிறைவேற்றி தருவாராக. ஆமென். இந்த நாளிலே நாம் ஒரு தலைவர் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஜெப ஆலய தலைவரை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். நாம் படிக்க கேட்ட இந்த லூக்கா 13ஆம் அத்தியாயத்தில் ஜெப ஆலய தலைவர் வருகிறார். அவரை போல் நாம் ஒருபோதும் இருக்கக்கூடாது என்பதை தான் நாம் சிந்திக்க இருக்கிறோம். தலைவர்களிடமிருந்து பல நேரங்களில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், லேர்னிங் என்று சொல்லுவார்கள். சில நேரத்தில் நாம் அன்லேர்ன் செய்ய வேண்டும். அன்லேர்ன் அப்படின்னா கற்றுக்கொள்ளக்கூடாத காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஜெபாலய தலைவர் திரு சட்டத்தின் மேல் பக்தி வைராக்கியம் கொண்டிருந்தவர். இந்த திருச்சட்டம் தனக்கு தெரியும் என்பதனால் தன்னைத்தானே மெச்சிக்கொண்டவர். ஓய்வு நாள் சட்டங்களை மிகவும் கண்டிப்பாக கடைபிடிக்கின்றவர். ஓய்வு நாளில் வேலை எதுவும் செய்யக்கூடாது. அது ஒரு மனிதர் நலம் பெற்றாலும் அது வேலைதான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் அந்த சட்டத்திற்கு அடிமைப்பட்டிருந்தார் என்று சொல்லுகிறார்கள். மிஷ்னா என்று சொல்லுவார்கள். அதில் நியாயப்பிரமாணம் பற்றிய பல்வேறு சட்டங்களை யூதர்கள் எழுதி வைத்திருப்பார்கள். அதிலே தான் இந்த ஓய்வு நாள் பற்றிய சட்டங்கள் வரும். அந்த ஓய்வு நாள் பற்றிய சட்டங்களில் ஒரு மனிதர் ஓய்வு நாளில் இந்தந்த வேலைகள் செய்யலாம், இவ்வளவு தூரம் நடக்கலாம் என்று எல்லாம் அதில் இருக்கும். நமக்கு இந்த திருமுறையில் இருக்காது. ஆனால் யூத பாரம்பரியத்தில் அதையெல்லாம் அவர்கள் பின்பற்றுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் இந்த தலைவர். சுகமாகுதல், ஒரு மனிதனுடைய வாழ்வில் நலம் பெறுதலை கூட ஒரு வேலையாக கருதுகிற அளவுக்கு இந்த ஓய்வு நாள் பற்றிய சடங்கில் மூழ்கி போய் இருந்தவர். ஓய்வு நாளில் கட்டு அவிழ்த்து எருதையோ கழுதையோ தண்ணீர் காட்டலாம். ஓய்வு நாளில் கட்டுகளை அவிழ்த்து எருதையோ கழுதையோ தண்ணீர் காட்டலாம். ஆனால் மனிதர்களின் கட்டவிழ்த்து அவர்களை வாழ வைத்தால் அது ஓய்வு நாள் சட்டத்தை மீறுவதாக பொருள் கொள்ளுகின்றார் இந்த தலைவர். ஆபிரகாமின் மகள் என்று இந்த பகுதியில் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். திருமறை அறிஞர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அன்றைக்கு இருந்த ஆண் ஆதிக்க சமூகத்தில் நாங்கள் எல்லாம் ஆபிரகாமின் குமாரர்களாய் இருக்கிறோம் என்றுதான் சொல்லுவார்கள். அதுதான் ஒரு யூதருடைய வழக்கம். ஆபிரகாமின் குமாரத்தி என்று ஆணையும் பெண்ணையும் சமமாக பார்க்கின்ற பார்வை அன்றைய காலகட்டத்தில் இல்லை. ஆனால் இயேசு இங்கே சொல்லுகிறார், ஆபிரகாமின் குமாரத்தி இவ்வளவு நாட்களாய் 18 ஆண்டுகளாய் இவர் இப்படி இருக்கிறாரே என்று சொன்னதினாலோ என்னவோ இந்த ஜெபாலய தலைவருக்கு இந்த சம்பவம், இந்த நிகழ்ச்சியை, நலம் அடைந்த நிகழ்ச்சியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் இயேசு இங்கே ஒரு பாலின சமத்துவத்தை கொண்டு வந்து விட்டார். ஆபிரகாமின் குமாரர்கள், மகன்கள் என்று சொல்லுவதுதான் தொன்று தொட்டு இருக்கின்ற முதுமொழி. ஆனால் இயேசு இங்கே திருமுறையிலேயே வேறு எங்கும் இருக்காது, இந்த ஒரு இடத்தில் மட்டும்தான் இருக்கும், ஆபிரகாமின் குமாரத்தி என்று. ஆகையால் இந்த
விடுதலையை ஏற்க இந்த தலைவர் மறுக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். நம்முடைய இணை ஆயர் அருள்பணி பூங்கொடி அவர்களும் இந்த ஒரு பதத்தை வைத்துத்தான், இவரும் ஆபிரகாமின் குமாரத்தியாய் இருக்கிறார் அல்லவா, இதை வைத்துத்தான் தன்னுடைய முதுகலை பட்டத்தை நிறைவு செய்தார். இந்த தலைவரை குறித்து ஒரு 3 காரியங்களை நான் குறித்து வைத்திருக்கிறேன். அதை நம் வாழ்வில் ஒருபோதும் பின்பற்றக்கூடாது என்பதை நாம் நம்முடைய இருதயத்தில் பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு தலைவர் எப்போதும் மக்கள் மீது கரிசனை உள்ளவராக இருக்க வேண்டும். ஆனால் இவருக்கு ஒரு தலைவராக இருந்தும் மக்கள் மீதான கரிசனை இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். லேக் ஆஃப் கம்பேஷன் என்று குறித்து வைத்திருக்கிறேன். இந்த தலைவருக்கு இரக்கமோ அருளோ எதுவும் இல்லை, சட்டம்தான் முக்கியம். இவருக்கு நேர் எதிர்த்தாற்போல் இன்னொரு தலைவர் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து. அவருக்கு சட்டம் அது இதெல்லாம் முக்கியம் இல்லை, மனிதர்களுடைய வாழ்வு முக்கியம். அவர்கள் மீது கரிசனையோடு அவர் இருப்பார். ஆகையினால்தான் இந்த பகுதியில் பர்திமேயு, தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடுவார். இயேசு அவருக்கு நலம் கொடுப்பார். ஆனால் இந்த பகுதியில் ஜெப ஆலயத்திற்கு வந்திருந்த அந்த மூதாட்டியை பார்த்து இவரே அவரை அணுகி அவரை தொட்டு, அம்மா, உம் நோயிலிருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர் என்று தம் கைகளை அவர் மீது வைத்து அவர்களை நலம் ஆக்குவார். அப்படியானால் மக்கள் மீது எவ்வளவு கரிசனை உள்ளவராக இயேசு இருக்கிறார். இதற்கு எதிர்த்தாற்போல் ஒரு தலைவர் சற்றும் கரிசனை இல்லாமல் இருக்கிறாரே. சட்டமா விடுதலையா என்று பார்க்கிற போது விடுதலைக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த தலைவர் வெறுமன சட்டத்தையே பிடித்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். A leader should prioritize between the law and the liberation. சட்டமா விடுதலையா, மனிதனுடைய நல்வாழ்வா அப்படின்னு பார்க்கும்போது முதல் உரிமை எதற்கு தர வேண்டும்? மக்களுடைய வாழ்வுக்கு. அதை இயேசு செய்கிறார். ஆனால் இவர் மறுக்கிறார். ஏனென்றால் இவர் சட்டத்திற்கு அடிமைப்பட்டு போனவர் என்று சொல்லுகிறார்கள். சட்டம் என்பது தவறு இருக்கிற ஒரு மனிதனின் வாழ்வை நல்வழிப்படுத்துவதுதான் சட்டம், இல்லையா? இப்ப ஜுவனைல் ஹோம்ஸ் இருக்கிறது. சிறார்கள் 18 வயதிற்கு கீழ் இருக்கிறவர்கள் தவறு செய்துவிட்டால் அவர்களை சிறையில் அடைக்க மாட்டார்கள். மாறாக எங்க போவாங்க? சீர்திருத்த பள்ளிக்கு போவார்கள். அதுக்கு பேரே சீர்திருத்த பள்ளி. சிறைச்சாலையும் கிட்டத்தட்ட அப்படிதான், சீர்திருத்தம் பெறுகின்ற ஒரு இடம்தான். அப்படியானால் சட்டம் ஒரு மனிதனுக்கு நல்வாழ்வை தர வேண்டும். ஆனா இவரு இந்த சட்டத்தை வச்சே மக்கள் நல்வாழ்வு பெறுகிற போது அதற்கு தடையாக குறுக்கே இருக்கிறார். இப்படி நாம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. இயேசு ஒரு தவறு இருக்கிறது, அந்த தவற்றை திருத்துகிறார். அந்த அம்மாக்கு 18 வருஷமா உடல்நிலை சரியில்லை, இப்படி இருக்கு, அதை இப்படி ஆக்குறார். திருமுறை ஆசிரியர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அவர் சரியா தானப்பா செஞ்சாரு. ஓய்வு நாள்ல மக்கள் நல்வாழ்வு பெற வேண்டும், நிமிர்ந்து வாழ வேண்டும். அங்க ஒரு தவறு இருக்கு அந்த அம்மா உடல்ல, அதை சரி பண்ணாரு. சட்டம் சரி பண்றதுக்கு தானே, அந்த ஓய்வு நாளை சரியாகத்தான் இயேசு பயன்படுத்தி இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த ஜெபாலய தலைவர் சொல்றாரு, 6 நாள் இருக்கிறதே குணமாவதற்கு. 14வது வசனத்துல அப்படிதான் இருக்கு.
தொழுகை கூட தலைவர் கோபம் கொண்டு மக்கள் கூட்டத்தினரை பார்த்து, வேலை செய்ய 6 நாள் உண்டே, அந்நாளில் வந்து குணம் பெற்றுக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளில் வேண்டாம். The law is to correct the error. இந்த அம்மாவுடைய உடம்புல ஏதோ ஒரு தகராறு இருக்கு, எரர் இருக்கு, அதை சரி பண்ணணும். ஆனால் இவர் அதற்கு தடையாக இருக்கிறார். அந்த அம்மாவுடைய வாழ்க்கை ரொம்ப பரிதாபமான ஒரு நிலையில் இருக்கிறது. அதை இயேசு கண்டுகொண்டார். ஆனால் இந்த தலைவரால் அதை பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் சட்டம் அவர் கண்ணை மறைக்கிறது. அந்த அம்மாவுடைய நிலைமை என்ன? 18 ஆண்டுகளாக கூன் விழுந்த நிலை. நாம் பலமுறை இதனை சிந்தித்திருக்கிறோம். ஒரு யூதர் எப்போதும் வானத்தை அண்ணாந்து பார்த்துதான் ஜெபிப்பார். இயேசுவே அதற்கு எடுத்துக்காட்டு. 5 மீன் 5 அப்பம் 2 மீன் அதனை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற போது அவர் வானத்தை பார்த்து ஜெபித்தார். லாசரு உயிரோடு கூட எழுப்புகிற போது அவர் அண்ணாந்து பார்த்து ஜெபித்தார். ஒரு யூதருடைய வழக்கம் அது. இந்த பெண்மணியால் எல்லாம் வல்ல இறைவனை இப்படி தலை நிமிர்ந்து துதிக்க முடியாமல் 18 ஆண்டுகளாக அவர் அவதிப்படுகிறார். ஒன்று. இரண்டாவது, குனிஞ்சே தான் போயின்னு இருக்கும், மேலே பார்க்காது, கீழே இருக்கிறதே பார்த்துன்னு போயின்னு இருக்கும் ஒரு மிருகம். எது? பன்னி. யூதர்களுக்கு அருவருப்பான ஒரு மிருகம். அப்பனா பாருங்க, இந்த அம்மா மனிதர் என்கின்ற மாண்பை இழந்து மிருகத்தின் நிலையில் இருக்கிறார். இதுதான் அந்த அம்மாவுடைய நிலை. அப்போ இப்படிப்பட்ட அந்த பெண்மணி மீது, மூதாட்டியின் மீது கரிசனை கொள்ள வேண்டுமே தவிர, மாறாக அவர் சட்டத்தை திணித்து, அந்த அம்மா அப்படியே இருக்கட்டும், ஆனா சட்டத்தை மீற வேணாம் என்று அவர் சொல்லுகிறார். அவருக்கு கரிசனை இல்லை. மனிதரை மீண்டும் மனிதராக்க வேண்டும் என்கின்ற கரிசனை இல்லை. ஆகையால் அவர் அப்படி இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். சட்டத்தை வைத்து ஒரு மனிதனுடைய வாழ்வில் முன்னேற்றங்களை கொண்டு வர வேண்டும். அதுக்கு தான் நிறைய சட்டம் போடுறாங்க. ஒரு சட்டம் மனிதனுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை கொண்டு வர வேண்டும். ஆனால் இந்த ஜெபாலய தலைவர் இந்த சட்டத்தை வைத்தே ஒரு அடிமையாகவே இருக்கட்டும் என்று நினைக்கிறார். சட்டங்கள் ஒரு மனிதனுடைய மேம்பாட்டிற்காகத்தான் தவிர அவரை அடிமைப்படுத்தி வைப்பதற்கு அல்ல. இயேசு அதை தான் செய்கிறார். இன்றைக்கும் நம்முடைய சமூகத்தில் சட்டங்களை வைத்து மனித வாழ்வை மேம்படுத்துவதற்காக சட்டங்களை யாரும் இயற்றுவதாக தெரியவில்லை. சட்டங்களை வைத்து மக்களை இன்னும் எப்படி அடிமைப்படுத்த முடியும் என்கிற நோக்கில்தான் தலைவர்கள் சட்டத்தை இயற்றி அதனை அமல்படுத்துகிறார்கள். இந்த தலைவர் கரிசனை இல்லாத தலைவர். மக்களை முன்னேற்ற சட்டத்தை பயன்படுத்தாமல் அவர்களை அடிமைப்படுத்துவதற்காக இந்த சட்டத்தை பயன்படுத்துகிறார். இரண்டாவது, டிஃபென்சிவ் அப்ரோச். ஒரு தலைவர் புதிய புதிய சிந்தனைகளையும் புதிய புதிய கருத்துக்களையும் உள்வாங்கி இன்றைக்கு இருக்கிற நாட்டு நடப்போடு அதனை உரசி பார்த்து புதிய விதத்தில் செயல்பட வேண்டும். ஆனால் இவர் அப்படி அல்ல. இயேசு ஒரு புதிய கண்ணோட்டத்தோடு ஆலயத்திற்கு 18 ஆண்டுகள் நிமிர முடியாவிட்டாலும் ஒருபோதும் சலிப்பில்லாமல், ஆண்டவரை வெறுக்காமல், ஆண்டவர் மீது அன்பு கூர்ந்து வருகிற இந்த பெண்மணிக்கு வாழ்வு தர வேண்டும் என்கின்ற ஒரு பரந்த மனப்பான்மையோடு ஓய்வு நாளில் செயல்படுகிறார். ஆனால் அவர் ஓய்வு நாளில் இது எல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார்.
டிஃபென்சிவ் நேச்சர். அதாவது இந்த சபை வளர வேண்டும், மக்கள் நல்வாழ்வு பெற வேண்டும், அதற்காகத்தான் இந்த ஜெப ஆலயம் இருக்கிறது என்பதையே மறந்துவிட்டு சட்டம் 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 சட்டம். பல நேரங்களில் நம்முடைய வாழ்விலும் நம்முடைய திருச்சபைகளிலும் இப்படி ஆகிவிடுகிறது. நிர்வாக அமைப்புக்கு நிச்சயமாகவே சட்டம் அவசியம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் மக்களுடைய நல்வாழ்வு என்று வருகிற போது அங்கே நாம் திறந்த பரந்த மனப்பான்மையோடு செயல்பட வேண்டும் என்பதை இயேசு வெளிப்படுத்துகிறார். ஆனால் இந்த ஜெபாலய தலைவர் மறுக்கிறார். இவர் சொல்றாரு, இந்த சாபாத் ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாது, அதாவது பிசிக்கலா வேலை செய்யக்கூடாது அப்படின்னு இவர் சொல்றாரு. இயேசு சொல்றாரு, ஆன்மீக வேலையை எப்போதும் செய்யலாம், அதுக்கு ஓய்வு நாள் ஒன்றும் தடை இல்லை என்று சொல்லுகிறார். ஆன்மீக வேலைன்னா எது? மக்களை விடுதலை செய்கின்ற பணி. இந்த பணியை செய்வதற்கு ஓய்வு நாள் ஒன்றும் தடையில்லை, ஓய்வு நாள் அதற்காகத்தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். அதாவது not working as physically, but Sabbath is to work for God's kingdom. இறை அரசுக்காக பணி செய்யத்தான் இந்த சாபாத். நான் வேற வேலை எதுவும் செய்யல, இறைவனுடைய வேலை தான் செய்யறேன், அது எப்படி தவறாகும் கேட்கிறார். அதனாலதான் பின்னாடி வேற நற்செய்தி நூல்ல வரும், இயேசு சொல்றாரு, நீங்க விருத்த சேதனம் பண்றீங்களே எந்த நாள்ல பண்றீங்கன்னு கேட்கிறார். ஓய்வு நாள்ல தானே பண்றீங்க, அப்ப அது வேலை இல்லையான்னு கேட்கிறார். அது ஒரு வேலை தானே. ஆனா நீங்க அந்த சமய சடங்குகளை செய்கிற போது அது உங்களுக்கு வேலையாக தெரியவில்லை, கடவுளுடைய பணியை செய்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள். நான் ஒரு மனிதனை பிடியிலிருந்து அவிழ்க்கிற போது அதனை வேலை என்று சொல்லுகிறீர்கள், இது எப்படி என்று அவர் கேள்வி எழுப்புகிறார். ஆனாலும் இந்த மனிதர் அதனை ஏற்றுக்கொள்வது போல் இல்லை. கடவுளுடைய வேலையைத்தான் இந்த நாளில் செய்ய வேண்டும், நான் அதைத்தான் செய்கிறேன். ஆனால் நீங்கள் பழமைவாதிகளாக, அடிப்படைவாதிகளாக, பரந்த மனம் இல்லாமல் கடவுள் பணியை கூட வேலை என்று சொல்லி ஓய்வு நாளில் தடுக்கிறீர்களே என்று இயேசு இவரோடு விவாதிக்கிறார். அப்படின்னா நாம எப்பவுமே டிஃபென்சிவ் நேச்சரா இருக்கக்கூடாது. நம்முடைய எல்லையை அப்படியே மூடி வைத்துக் கொள்வோமேனால் நாம் கிணற்று தவளை போல் ஆகிவிடுவோம். நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய மனதையும் பரந்துபட்ட நிலையில் நாம் சிந்திக்க முற்படுகிற போதுதான் ஒரு தலைவர் சிறந்த தலைவராக மாற முடியும். மூன்றாவது, ரிஜிட் ஆஃப் லா என்று சொல்லி குறித்திருக்கிறேன். இந்த சட்டத்தின் மீது பேர் ஆர்வம் கொண்டவராக இருக்கிறார். ஆனால் அதனுடைய பயன்பாடு என்ன, அதனை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று எல்லாம் இவருக்கு தெரியாமல் போய் விடுகிறது. பவுலை போல கிட்டத்தட்ட. பவுல் அப்படிதான், யூத மார்க்கம், யூத சட்டம் அப்படியே அவர் வைத்திருந்ததால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற அப்பாவிகளை எல்லாம் கொன்று குவிப்பதற்காக பிரதான ஆசாரியரிடமிருந்து கடிதத்தை பெற்றுக் கொண்டு போகிறார். இறுதியில் பவுல் ஒரு சிறந்த தலைவராக எப்படி மாறினார்? பரந்த மனப்பான்மையோடு அவர் தன் எண்ணங்களை திறந்து கொடுத்தார். அதனால்தான் நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது, செதில்கள் மூடி இருந்ததுன்னு இருக்கும். அது வரைக்கும் ஒரு மாதிரி க்ளோஸ்ட் டைப்ல இருந்தாரு பவுல்.
பின்பு அந்த செதில்கள் எல்லாம் கொட்டுகிறது. இப்போது திறந்த மனப்பான்மை, திறந்த கண்ணோட்டம் அவருக்கு கிடைக்கிறது. இயேசுவை பற்றி அறிந்து கொள்ளுகிறார். இயேசுவை போல் பணி செய்கிறார். திருமறையில ஒரே ஒருத்தர் தான் சொல்லுவார், என்னை பின்பற்றுங்கள்னு. யாரு? இயேசு. இயேசுக்கு அடுத்தது ஒரே ஒருத்தர் தான் சொல்லுவாரு, பவுலடிகளார். என்னை போல் ஆகுங்கள் அப்படின்னு சொல்லுவார். எதற்காக இதை சொல்லுகிறேன்? சட்டம் 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 என்று ஓடிக்கொண்டிருந்த பவுல் திறந்த மனப்பான்மையுடன் இயேசுவை பார்க்க தொடங்கினார். அப்போது அவருடைய வாழ்விலும் மீட்பு கிடைத்தது, பிறருக்கும் மீட்பை வழங்கினார். இந்த ஜெப ஆலய தலைவர் சட்டம் 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 என்று திறந்த மனப்பான்மையோடு இல்லாமல் கிணற்று தவளையைப் போல் இருக்கிறார். இவருக்கும் மீட்பு இல்லை. இவருடைய ஜெப ஆலயத்திற்கு வருகிற மற்றவர்களுக்கும் மீட்பு இல்லை. பதினெட்டு ஆண்டுகளாக உடல்நிலை குறைவுபட்டு இருந்த அந்த பெண்மணி இப்போது நலமாகி விட்டார் என்று சொன்னால் ஒரு ஜெபாலய தலைவர் மகிழ்ந்து களிகூற வேண்டும். ஆனால் இவர் வருத்தப்பட்டு மக்களை திட்டுகிறார். கோபம் கொண்டு அவர் திட்டுகிறார். இயேசு சொல்றாரு, கட்டுகள் அவிழ்ப்பது பற்றி இல்லையா? 15ஆம் அத்தியாயத்திலே ஆண்டவரோ அவரை பார்த்து, வெளிவேடக்காரரே, நீங்கள் ஒவ்வொருவரும் ஓய்வு நாளில் தம் மாட்டையோ கழுதையோ தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய், இந்த அவிழ்த்து அப்படின்றது ரொம்ப முக்கியம். லூசனிங், பிடியில் இருக்கின்ற ஒரு எருதை கழுதையை நீங்கள் விடுதலை செய்து அது வாழ்வு பெறுவதற்காக தண்ணீர் காட்டுகிறீர்கள். இப்போது ஜீவ தண்ணீராக நான் இங்கே இருக்கிறேன். ஒருவர் வாழ்வுக்காக ஏங்கி தவிக்கிறார். அவருடைய கட்டிலிருந்து அவிழ்த்து நான் அவருக்கு நல்வாழ்வு கொடுக்கிறது தவறா என்று அவர் கேட்கிறார். பல நேரங்களில் நம்முடைய வாழ்விலும் கட்டுகள் இருக்கும், எங்க போறதுன்னு தெரியாது. ஆனா இந்த அம்மா 18 ஆண்டுகள் ஆனாலும் ஆலயம்தான் என் கட்டுகளை அவிழ்ப்பதற்கு சரியான இடம் என்று சொல்லி ஆலயத்திற்கு வந்து கொண்டே இருந்தார். நாமெல்லாம் நம்மளுக்கு ஏதாவது கட்டுகள் இல்லை ஏதாவது பிடியில இருந்தோம்னா, அது எனக்கு விடுதலை ஆகட்டும், அதுக்கப்புறமா நான் கோயிலுக்கு வரேன்னு சொல்லுவோம் இல்லையா? நிறைய பேர் பின்மாற்றத்திற்கு காரணமாக அமைகின்ற ஒரு செயல் என்ன அப்படின்னா, இந்த காரியத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கலையே, விடுதலை கிடைச்சப்பறம் நான் கோயிலுக்கு வரேனா, கண்டிப்பா நான் வருவேன், ஆண்டவர் மட்டும் எனக்கு இந்த காரியத்துல எனக்கு விடுதலை கொடுக்கட்டும், அப்ப நான் கோயிலுக்கு வரேன்னு சொல்லுவாங்க. இல்ல, இந்த அம்மாக்கு 18 வருஷமா விடுதலையே இல்லை. ஆனாலும் ஆலயம்தான் எனக்கு விடுதலை தரும் என்ற நோக்கோடு எதிர்பார்ப்போடு ஆலயத்திற்கு வந்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு நல்ல ஒரு விடுதலை ஆண்டவரால் கிடைக்கின்றது. நம்முடைய வாழ்விலும் நிச்சயமாகவே ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆலயத்தின் காரியங்களை நாம் செய்கிற போது நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் நிச்சயமாகவே விடுதலையை கொடுப்பார். இந்த சட்டம் இவருடைய கண்ணை குருடாக்கிவிட்டது என்று சொல்கிறார்கள். ஒரு பெண்மணி 18 ஆண்டுகளாக இருந்தவர் இப்போது நலமாகிவிட்டார் என்கின்ற மகிழ்ச்சியை கொண்டாட முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? சட்டம் இவர் கண்ணை மறைத்து விட்டதால் இவருக்கு ஒரு பெண்மணி நலம் பெற்றதை கூட இவரால் உணர முடியாமல் போய்விட்டது என்று சொல்லுகிறார்கள். யோனா கதை மாதிரி கிட்டத்தட்ட. பாவிகள் மனம் திரும்பி விட்டார்களே என்ற மன மகிழ்ச்சி யோனாவுக்கு இருக்க வேண்டும். நம்ம ஏதோ வசனத்தை சொன்னோம், அந்த ஜனங்க, நினிவே ஜனங்க எல்லாம் ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து தங்கள் பாவங்களை அறிக்கை செய்தார்கள், அவங்க எல்லாம் மனம் திரும்பிட்டாங்கன்ற சந்தோஷம்தான் ஒரு தீர்க்கதரிசிக்கு இருக்கணும். ஆனா அவரு எப்படா சாவாங்கன்னு உட்கார்ந்துகிறார். அதே போலதான் இவரும், இந்த ஜெபாலய தலைவரும். சட்டம் முக்கியம், மனிதர்கள் செத்தால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, சட்டம் முக்கியம் என்று இருக்கிறார். சாபாத் அப்படின்னா ரெஸ்ட்னு அர்த்தம், ஓய்வு நாள்.
ஆனா திருமுறை ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், இந்த அம்மாவுக்கு 18 வருஷமா ஓய்வே இல்லை. இந்த கூன் விழுந்த நிலையிலிருந்து யார் அவருக்கு ஓய்வு கொடுப்பது? கூன் விழுந்த நிலைதான் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, கடவுளை நோக்கி பார்க்க முடியவில்லை. மனிதராகிய இவரை மிருகமாக மாற்றி இருக்கிறது அந்த பிசாசு. இதிலிருந்து அவருக்கு ஓய்வு இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து ஓய்வு நாளில் அவருக்கு ஓய்வு கொடுக்கிறார். எதிலிருந்து? இந்த பிசாசின் பிடியிலிருந்து, கடவுளை துதிக்க முடியாத நிலையில் இருந்து, மிருகம் என்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்ட அந்த பெண்மணியை ஓய்வு கொடுத்து இப்போது மனிதராக மீண்டும் மாற்றி இருக்கிறார். அதை இயேசு சரியாக செய்கிறார். ஓய்வு நாளை சரியாக பயன்படுத்துகிறார். ஓய்வு நாள் பற்றிய சட்டம் மட்டுமே தெரிந்திருக்கிற இவருக்கு அதனை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரியாமல் போய்விட்டது. She was restless. She was rusted. She was rottened. Rotten அப்படின்னா ஒரு முட்டை அப்படியே ரொம்ப நாள் அப்படியே வச்சிருந்தீங்கன்னா அழுகி நாத்தடுவோம். அதே போல்தான் 18 ஆண்டுகளாக இந்த பெண்மணி நிமிர முடியாத நிலையில் இருப்பதினால் அவரை எல்லாரும் பாவி என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் இயேசு அவர் பாவமும் செய்யல, ஒன்னும் செய்யல, கடவுளுடைய மாட்சி விளங்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு நலம் தருகிறார். He made her to rest. யார ஓய்வு இல்லாமல் அழுகி போய் நிலையில் இருந்த, துருப்பிடித்து போயிருந்த நிலையில் இருந்த இந்த பெண்மணிக்கு ஆண்டவர் ஓய்வு கொடுத்தார். இங்க என்ன சொல்றாங்க? Jesus was relating himself with the emotions of the people. ஒரு வழிபாடு நடக்கிறது. அந்த வழிபாட்டில் மக்களுடைய மனவேதனைகளில் இயேசுவும் கலந்து விடுகிறார். அதுதான் ஒரு சிறந்த தலைவருக்கு அடையாளம். ஆனால் இந்த ஜெபாலய தலைவர் மக்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைங்க, சட்டம் என்னவோ அதை நான் செய்துவிட்டு போவேன் என்ற நிலையில் இருக்கிறார். தலைவர்களாக நாம் இந்த திருச்சபையில் சமூகத்தில் இருக்கிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவரும் ஒவ்வொரு தலைவர் தான். ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டு பணித்து நம்மிடத்தில் பொறுப்பை கொடுத்திருக்கிறார். உலகமெங்கிலும் போய் நற்செய்தியை அறிவித்து சீடராக்குங்கள் என்கின்ற பொறுப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். பொறுப்புடைய அனைவருமே தலைவர்கள். நாம் இந்த ஜெபாலய தலைவரை போல செயல்பட போகிறோமா அல்லது இயேசு கிறிஸ்துவை போல் செயல்பட போகிறோமா? இயேசு கிறிஸ்து பேலன்ஸ் பண்ணுவார். சட்டத்தையும் கரிசனையையும் பேலன்ஸ் பண்ணுவார். He will balance the law and compassion. Jesus was open to all and accepted the ideas from others. மற்றவர்களிடத்திலிருந்து ஒரு நலமான காரியம் வருகிறதா, அதனை ஏற்றுக்கொள்ளுவார். இப்ப கானானிய பெண் அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இவர் சொல்றாரு, நான் காணாமல் போன இஸ்ரேலிடத்திற்கு தான் வந்தேன் அப்படின்றாரு. அந்த கானானிய பெண் சொல்லுவாங்க, அதெல்லாம் சரிதான், ஆனால் மேசையிலிருந்து விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் சாப்பிடுமே, நீர் அவர்களுக்கு வந்தீர், ஆனால் அவர்களுக்கு நலம் அளிக்கிற போது அந்த நலம் எங்களுக்கும் தானே உண்டு என்று அவர் சொல்லுகிறார். அப்ப இந்த அம்மா சொல்றார், ஆமா ஆமா உன்னுடைய விசுவாசம் பெரியது என்று சொல்லுகிறார். இப்படி பிறரிடத்திலிருந்து வருகிற நல்ல கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்ளுவார் இயேசு கிறிஸ்து. அவருக்கு சட்டத்தை பற்றிய புரிதல் சரியாக இருந்தது. அந்த சட்டம் எதற்காக இருக்கிறது, அந்த சட்டத்தை வைத்து பிறருடைய வாழ்வை எவ்வளவு தூரம் முன்னேற்றலாம். Jesus was a good enabler. பிறருடைய வாழ்வில் முன்னேற்றத்தை கொண்டு வருவாரே தவிர பிறருடைய வாழ்வில் பின்மாற்றத்தை இயேசு ஒருபோதும் கொண்டு வந்தது இல்லை. Jesus was not too rigid.
அவர் கொஞ்சம் ஃபிளெக்சிபிளாகவும் இருப்பார். அவர் ரொம்ப ரிஜிடா இருந்தார்னா 12 பேரை சீடர்களாக ஆக்கியிருக்க முடியாது. ஆனால் அவர் அவ்வப்போது சற்று ஃபிளெக்சிபிளாகவும் இருந்தார். இழந்து போன அடையாளத்தை மீண்டும் இயேசு அந்த பெண்மணிக்கு பெற்றுக் கொடுத்தார். என்ன அடையாளம்? ஆபிரகாமின் குமாரத்தி என்கின்ற அடையாளம். இப்ப நாம தலைவர்களா இருக்கிறோம், பிறருடைய அடையாளத்தை பறிக்கிறோமா இல்ல பிறருக்கு அடையாளத்தை மீட்டு தருகிறோமா? அதுதான் இன்றைக்கு இந்த தவ காலத்தில் நமக்கு முன்பாக இருக்கின்ற கேள்வி. இந்த ஜெபாலய தலைவர் அந்த அம்மா அடையாளம் இல்லாம அப்படியே செத்து போட்டுன்னு நினைக்கிறார். ஆனால் இயேசு இழந்து போன அந்த அடையாளத்தை, ஆபிரகாமின் குமாரத்தி என்கின்ற அடையாளத்தை மீண்டும் அப்பெண்மணிக்கு கொடுக்கிறார். எத்தகைய தலைவர்களாக நாம் வாழப்போகிறோம்? இந்த ஜெபாலய தலைவரை போல மக்களை அழிக்கின்ற தலைவர்களாகவா, அல்லது இயேசுவை போல அடையாளத்தை மீட்டு கொடுக்கின்ற தலைவர்களைப் போலவா? இறையருள் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. ஆமென்.